ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10ல இருக்கிற லெசன் 1ஓட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Calculate the velocity of your body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg meter second power minus 1. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸும் லீனியர் மொமெண்டமும் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்னது வெலாசிட்டி எழுதியாச்சு. கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் 5 kg கொடுத்துருக்காங்க, லீனியர் மொமெண்டம் 2.5 kg மீட்டர் செகண்ட் பவர் -1. அதை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது, லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னது, P is equal to mass into velocity. லீனியர் மொமெண்டம்னா P, M னா மாஸ், V னா வெலாசிட்டி. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வெலாசிட்டி நான் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்க மாஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ P டிவைடட் பை M இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வெலாசிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நான் அப்படியே தனியாக வச்சுக்கிறேன். நமக்கு லீனியர் மொமெண்டமோட வேல்யூ தெரியுமா, என்ன வேல்யூ இருக்கு, 2.5. மாஸோட வேல்யூ என்ன இருக்கு, 5 is equal to velocity. இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 5 1 is 5, 5 5s are 25. ஆனா இது பாயிண்ட்ல இருக்கு, அப்ப 0.5 வரும். அப்ப வெலாசிட்டியோட வேல்யூ என்னது, 0.5. வெலாசிட்டியோட யூனிட் என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ வெலாசிட்டியோட யூனிட் வந்து நம்மளுக்கு மறந்து போனா கூட நம்ம ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்னன்னு போடுவோம், மீட்டர்ல போடுவோம். டைமோட யூனிட் வந்து செகண்ட். இது மேலே போச்சுன்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுதான் வெலாசிட்டியோட யூனிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.